இல்ல நீ, நான் உண்மையதான் சொல்றேன். நிச்சயம் நம்ம நிலைமை இப்படி இருந்துராது. இது நமக்கு கஷ்ட காலம், அவ்வளவுதான். இதுவும் கூடி சீக்கிரம் கடந்து போயிடும். நாம எல்லாரும் இப்ப தங்குறதுக்கு நான் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்திக்கிட்ட பேசியிருக்கேன். இங்க சென்னையில தான் இருக்கா. அவங்க வீட்டுல ஒரு போர்ஷன் காலியா இருக்கா. அத நமக்கு தரேன்னு சொல்லிருக்கா. நம்ம வேணா கொஞ்ச நாளைக்கு அந்த வீட்டுல இருக்கலாம். எப்படி எப்படி யாருன்னே தெரியாத அவங்க வீட்டுல எல்லாம் போய் தங்குறது? அது செல்விக்கு ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான். இப்போதைக்கு அங்க போய் இருப்போம். அதுக்குள்ள ஏதாவது வேலை பார்த்து சம்பாரிச்சு நம்மளுக்கு ஏத்த மாதிரி மாச வாடகையில் ஏதாவது வீடு பார்த்துக்கலாம். அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. நானும் வீட்டுல சும்மா தானே இருக்கேன். பக்கத்துல இருக்கிற சின்ன பசங்களுக்கெல்லாம் டியூஷன் எடுக்கிறேம்மா. எனக்கும் வேலை பார்த்த மாதிரி இருக்கும், அண்ணனுங்களுக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும்ல. எப்படி இருந்த குடும்பம் இப்படி படிக்கிற பொண்ணு வேலைக்கு போறேன்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அம்மா ப்ளீஸ்மா. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. ஆனா நீ ஏன் பெரியவங்களோட கஷ்டத்தெல்லாம் உன் தலையில தூக்கி வச்சுக்கணும்? நான் இருக்கிற வரைக்கும் இங்க இருக்கிற யாருக்கும் எந்த கஷ்டமும் வரவிட மாட்டேன். நீ படிக்கிறதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு, அது போதும். மத்ததெல்லாம் நானும் உங்க அண்ணனும் பாத்துப்போம். கெட்ட நேரம் வந்துட்டா அரசன் கூட ஆண்டி ஆவான்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரே வாரத்துல நம்ம குடும்ப நிலைமை இப்படி தலைகீழா மாறிடுச்சு. நம்ம குடும்பம் கஷ்டப்பட நானே காரணமாயிட்டேன்னு நினைக்கும் போது இந்த உசிறு எதுக்கு இன்னும் இந்த உடம்புல இருக்கணும்னு தோணுது. அண்ணே, ஏன்டா இப்படி எல்லாம்? என்னன்னு இனிமே ஒரு பேச்சு கூட அந்த மாதிரி சொல்லாத. இல்லடா வேலு, எப்பவும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில கஷ்டம்னு ஒண்ணு வரும் போகும். அதை எப்படியாவது கடந்து போயிருவோங்கிற நம்பிக்கையும் இருக்கும். ஆனா இப்ப எனக்கு இருக்கிற எல்லா நம்பிக்கையும் போயிருச்சுடா. இந்த வீடு நம்ம கையை விட்டு போக போகுது. என்னை ஏமாத்தினவங்க எங்கிட்ட இருந்து பணத்தை மட்டும் எடுத்துட்டு போகல, என் நம்பிக்கை, மானம், மரியாதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்கடா. என் வாழ்க்கைய ரொம்ப இருண்டு போன மாதிரி இருக்குடா. அண்ணே, நீயே இப்படி உடைஞ்சு போயிட்டா மத்தவங்களுக்கு யாருன்னு ஆறுதல் சொல்லுவா? டேய், முடியலன்னு உதவி கேட்டு வரவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்த கையிடாது. ஆனா இப்ப இது அடுத்தவங்க கிட்ட கையேந்தி நிக்கிற நிலைமை ஆயிடுச்சு. இனிமே நான் வாழ்ந்த என்னடா பிரயோஜனம்? அண்ணே, இப்படி எல்லாம் பேசாதனே. உன்னை அப்படி ஒரு நிலைமைக்கு போக விட்டுருவனா? இங்க பாருனே, எதை இழந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் இழந்துடக்கூடாதுன்னு. இந்த குடும்பம் கௌரவமா தலையெடுத்ததுக்கு நீதானே காரணம். நீ மட்டும் இல்லனா நாங்கெல்லாம் என்ன ஆயிருப்போன்னே தெரியாதுனே. நம்ம குடும்பத்துக்கு ஏதோ சின்னதா வந்த ஒரு சரிவுதான். நம்பிக்கையை மட்டும் எக்காரணம் கொண்டு இழந்துராதனே. நம்ம குடும்பம் மறுபடியும் இதுல இருந்து மீண்டு வந்துருனே. சரியா? ஆமா மாமா, நம்ம இத்தனை பேர் இருக்கோம். இன்னைக்கு வேணா இந்த கஷ்டம் நமக்கு மலை போல பெருசா தெரியலாம். ஆனா இந்த கஷ்டத்திலயும் நம்ம எல்லாருமே ஒத்துமையா இருக்கோம் பாருங்க. இந்த ஒற்றுமை, பாசம், அன்பு மறுபடியும் நம்ம எல்லாரையும் மீட்டு வர வச்சிரும். எதிரிங்க நம்மள ஜெயிக்கிறது அவங்களோட பலத்தால இல்ல, நம்மளோட பலவீனத்தாலதான். நாம தோத்து போயிடுவோன்னு நாமளே நினைக்கிறதுதான் நம்மளோட பலவீனமே. நாம கண்டிப்பா ஜெயிப்போம் மாமா, கண்டிப்பா ஜெயிப்போம். இந்த வேதனை எல்லாத்தையுமே தாண்டி நாம நல்லபடியா வாழ்வோம். மாமா, எதுவும் நினைச்சு வருத்தப்படாதீங்க. கடவுள் கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு நல்ல வழியை காட்டுவாரு. நீங்க வேணா பாருங்க மாமா, நம்மள ஏமாத்திட்டு போனவங்க மத்தியில நாம மறுபடியும் கண்டிப்பா நல்லா வாழ்ந்து காட்டதான் போறோம்.
செல்வி, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நீ மட்டும் எப்படிம்மா இவ்வளவு தைரியமா பேசுற? ஆனா ஒண்ணு, நீ இப்படி பேசுறது மட்டும்தாம்மா மனசுக்கு ஆறுதலா இருக்கு. ஏண்டி கீர்த்தி, இந்த செல்வி என்னடி ரொம்ப ஓவரா வியாக்கியானம் பேசுறா? போதும், நீ பாட்டுக்கு ஓட்டப்பானையில குடையிற நண்டு மாதிரி கொடன்னு கொடைய ஆரம்பிக்காத. உன்னோட குடைச்சல கேக்குற மனநிலையில நான் இல்ல. கொஞ்சம் அமைதியா இரு. ம், ரொம்ப தான் அலட்டிக்கிறான். இங்க பாருமா, முத வேலையா பொட்டி படுக்கையை பேக் பண்ற வழிய பாரு. ம், வருத்தப்படாதனே, மாறுனே, எல்லாம் மாறும்.